அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கோல்டன் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு அட்டகாசமான இறால் கிரேவி பார்க்க போகிறோம். இறாலை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம இறாலை லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இறாலில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுலேயே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அதில் வேக விட்டோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் சுருண்டு வந்த உடனேயே நம்ம எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கிலோ இறால் வாங்கினேங்க. அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 3/4 கிலோ தான் ஆச்சு. அதை வச்சு தான் செய்ய போகிறேங்க. வெங்காயத்தை அரிஞ்சு வச்சாச்சு. வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மண் சட்டியில் செய்யலாங்க. மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த ஆயிலை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். நம்ம தேங்காய் எண்ணெயில் வதக்குறதுனால தான் இந்த மாதிரி நுரை வருது. வேறு எண்ணெயில் வதக்குனா அவ்வளோ வராதுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இது ஃப்ரை ஆகும்போதே நம்ம இதுக்கு தேவையான ட்ரை மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கலாம். மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4-5 பட்டை போட்டுக்கலாங்க. ஒரு 5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காவும் போட்டுக்கலாம். அதை ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ட்ரையாக அரைச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டு அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டை நம்ம வதக்கிட்டு இருக்க அந்த கிரேவியில் போட்டுக்கலாம். அதே ஜாரில் ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த பேஸ்ட் பண்ண மசாலாவை நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் போதும். ஏன்னா கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இறால்லையே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இறாலை வந்து இதில் போட்டுடலாம். மிச்சமாக அந்த ஆயில் இருந்துச்சுல்ல, அது தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த ஆயில் தண்ணியும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு நான்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி கிரேவி வேணுமா, திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கிரேவியாக தண்ணியாட்ட வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். பொருட்களோட அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண விடக்கூடாதுங்க. இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆக வேண்டிய டிஷ் தான். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இதான் நம்ம இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம சூப்பரான டேஸ்டியான இறால் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.